வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் மாண்டிகோப் டேப்லெட்டோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாண்டிகோப் டேப்லெட்டில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லீவோசிட்ரிசின் 5 mg, மான்டலிகாஸ்ட் 10 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையை மேன்கைண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. இந்த மாண்டிகோப் டேப்லெட்டு எதுக்கு மெயினாக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அலர்ஜிக்கலான சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டேப்லெட் வந்து பயன்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரன்னி நோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூக்கு ஒழுகுதல் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன் காரணமாக சளி ஏற்படும். அந்த மாதிரி சளி மற்றும் மூக்கடைப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், தும்மல், இச்சிங், வீக்கம் மற்றும் கண்களில் நீர் வடிகிறது போன்ற பல பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் இந்த மாத்திரை வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய பல விதமான அலர்ஜிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுது. குறிப்பாக இந்த மாத்திரையை டாக்டரோட அறிவுறுத்தல் படி நம்ம பயன்படுத்தணும். டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து இந்த மாத்திரையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில விதமான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு மற்றும் வாய் வறட்சி மற்றும் பசியின்மை, தலைவலி, ஸ்கின் ரேஷஸ், ஸ்லீப்னஸ் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் டாக்டரோட பரிந்துரைப்படி இந்த மாத்திரையை நீங்கள் பயன்படுத்தணும். மேலும் இந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பயனுள்ள மாத்திரையாக இருக்கிறதுனால நாம் இதை தேவைக்கேற்ப பயன்படுத்துறது மிகவும் அவசியம். மேலும் இந்த மாத்திரையை ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறது டாக்டரோட அறிவுறுத்தல் படி நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரையோ அல்லது 2 மாத்திரையோ டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாத்திரையை நீங்கள் மெல்லவோ கடிக்கவோ கூடாது. நீங்கள் அப்படியே இதை முழுங்கிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரையை நீங்கள் உணவுக்கு முன்னாடி அல்லது உணவுக்கு பின்னாடி எப்போ வேணால் எடுத்துக்கலாம். அதே வேளையில் சேம் டைம் ஒரு நாளைக்கு எந்த வேலையில் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதே வேளையில் அடுத்த நாளும் அந்த மாத்திரையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். டாக்டர் சொன்ன அளவை தாண்டி நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர் எத்தனை நாள் யூஸ் பண்ண சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணவே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மேலும் இந்த மருந்து நிலை எந்த ஒரு மருந்து மாத்திரை வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டு செக் பண்ணுங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. நீங்கள் இந்த மாத்திரையை சன்லைட்டில் படாத அளவுக்கு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.